எல்லாருமே என்னன்னா சித்துக்களை பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த மிராக்கல் பண்ணுவாங்களா, இல்ல இந்த தொட்ட உடனே அப்படியே வைப்ரேட் ஆகிற மாதிரி மிராக்கல் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இதை விட இதெல்லாம் ரொம்ப ஒரு கொசுறு மாதிரி. ஏதாச்சும் மார்க்கெட்ல போன கொடுப்பாங்கல்ல, ஒரு கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கினா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுக்குற மாதிரி தான் இந்த சித்துக்கள் அப்படின்றது. அதை விட பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளேயும் இருக்கு. தன்னுடைய தவத்தின் வலிமையாலேயே தன்னுடைய சுத்தி இருக்கிற சூழலையும் எல்லாத்தையுமே ஒருவர் மாற்ற முடியும். ஒரு குரு நினைச்சா தவத்தினுடைய வலிமை அவ்வளவு எளிமையானது கிடையாது. அதனுடைய சக்தியும் அதனுடைய சக்தியினுடைய அளவும் வேற. ஏன்னா முழுமையாக ஒரு குரு ஓம்காரத்தில் பயணப்பட்டு உடலை விட்டு அண்டத்தை விட்டு அண்டம் கடந்து பற்பல கிரகங்களினுடைய சக்திகளை பெற்றவர் தான் குரு. சும்மா எளிமையா ஒருத்தங்க உட்கார்ந்து உபதேசத்தை கொடுக்க மாட்டாங்க. எளிமையாக எல்லாத்தையுமே மாற்ற முடியும். ஒரு குரு ஒருவரை பார்த்தால் தான் சாபம் என்று கிடையாது. ஒரு குரு மனதளவில் நினைத்தாலே அது சாபம் தான். ஏன்னா குருமார்கள் கிட்ட பேசும்பொழுதும் அவர்களுடைய கோபங்களை தூண்டும் அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்வது தவறான ஒரு செயல். அதுவும் சித்தர்களும் துறவிகளிடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த சாபம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு பிறப்புல 2 பிறப்புல கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிறப்புகள் வரைக்கும் அந்த சாபம் அப்படின்றது அப்படியே நீடிக்கும். ஏன்னா தவத்தினுடைய சக்தியும் வலிமையும் அப்படி. ஏன்னா ஒருவருடைய கர்மாவையும் குறைக்க முடியும், ஒருத்தருடைய கர்மாவையும் எளிமையாக தீர்க்க முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அது. முழுமையாக சிவத்தன்மை, முழுமையாக இறைத்தன்மை, முழுமையான கடவுள் தன்மையில் இருக்கும் தன்மை அது. அத்தன்மை எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. பல போராட்டங்களும் பல கடுமையான பயிற்சிகள் மூலமாக வரக்கூடிய ஒரு தன்மை. எளிமையாக பார்வையாலேயே பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு சக்தியும் வல்லமையும் இறைவன் என் அப்பன் சிவபெருமான் வழங்கியிருக்கார். அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா எளிமையா இங்க உட்கார்ந்துட்டு உபதேசம் பண்ணிக்கிட்டு எளிமையா எல்லாம் சொல்றதெல்லாம் கிடையாது. தன்னுடைய நாவிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு சொற்களுமே இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொன்றுமே குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகளும் மற்றும் பேராற்றல் படைத்தவன் என் அப்பன் சிவபெருமான் அவர்களுடைய அருளாலும் கிடைக்கப்பெற்ற மாபெரும் ஒரு பொக்கிஷம். அட்டமா சித்தன்றது அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், வசித்துவம், ஈசத்துவம், இந்த 8 சக்திகளை வச்சு ஒட்டுமொத்த அண்டசராசரத்தையுமே தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வர்ற மிக ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு சித்துக்கள் தான். என்ன வேணாலும் பண்ண முடியும். இன்னொரு உடலுக்குள்ள ஊடுருவ முடியும். பிரபஞ்சத்தை விட்டு வெளியே போக முடியும். அண்டம் விட்டு அண்டம் கடக்க முடியும். இப்பேற்பட்ட மாபெரும் சக்தி வாய்ந்ததான் அட்டமா சித்துக்கள். எளிமையா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் பார்த்த உடனே ஸ்கேன் ஆயிரும். இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்களுக்கு என்ன இருக்கு, இவங்க என்ன தவறு செஞ்சிருக்காங்க, இவங்க எத்தனை ஜென்மமா இவங்களுக்கு என்ன பாவம் பண்ணியிருக்காங்க, இப்படின்ற எல்லா டேட்டா பேஸுமே ஆகாஷிக்ல ரெக்கார்ட்ல இருக்கு. வீட்டுல மந்திரத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்களா, மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இவங்க ஏதாச்சும் யாரையாச்சும் பேசி ஏதாச்சும் பாவத்தை வாங்கியிருக்காங்களா, இல்ல பாவ கர்மாக்களை செஞ்சிருக்காங்களா அப்படின்றது ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுதே ஸ்கேன் ஆகிடும். அதுதான் இதோட பியூட்டி. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். இதுக்கு மேல எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா என்னுடைய வீடியோக்களை பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எல்லாம் அதிகமா பேச மாட்டேன் சித்துக்கள் பத்தி எல்லாம். ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு மேலேயே அப்பன் கொடுத்துருக்கான போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி எதுக்கு பயன்படுத்த. ஒரு நபர் கேட்டார்ன்றதுனால தான் இவ்வளவு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொருவருமே அறியாமையில இருக்கீங்க. முழுக்க முழுக்க அறியாமையில இருக்கீங்க. தன்னுடைய பிறப்பு எப்படி, தாம் எப்படி இங்க வந்தோம், நம்ம எந்த மாதிரி ஒரு அவதிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஆன்மானா என்ன, ஆன்மா எப்படி இந்த உடலுக்குள்ளார வந்துச்சு, ஆன்மா எப்படி போக போகுது அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே தெரியாம இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது மிக அறியாமையினுடைய உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆன்மா இறந்தா அது எந்த மாதிரியான இங்க ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுது, இல்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய முன்னோர்கள் இறந்திருந்தா அவங்க எந்த மாதிரியான தோஷங்களையும், அவங்க எந்த மாதிரியான ஒரு சிக்கல்களையும், எந்த மாதிரியான ஒரு வழிகளையுமே கொடுக்குறாங்க அப்படின்றதே தெரியாம போட்டோ வச்சுட்டு வழிபட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்லி என்ன புரிய போகுது? எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? ஒரு மனிதனுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எக்கச்சக்கம் ஏராளமா இருக்கு. ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இறந்த பிறகு ஒவ்வொரு ஆன்மாவுமே இங்க அவதிப்படுகின்ற அவஸ்தைன்றது சாதாரண அவஸ்தை கிடையாது. இறந்துட்டாலே பரவாயில்ல போல. ஆனா இருக்கும்போது அது நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சித்திரவதைக்கும் நீங்கள் இறைவனிடத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஒவ்வொருவருமே சிவபெருமானிடம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அவர் கணத்துக்கு உங்களை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஏன்னா அப்படியா பண்றது? எவ்வளவுதான் அழுவைப்பீங்க உங்களோட ஆன்மாவை? இல்ல எதிரில் இருக்கிறவங்க எவ்வளவுதான் அழுவைப்பீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும் தெரியாது. முழுமையா மாயையுடைய போர்வையும் முழுமையாக கர்மவினையுடைய போர்வையும் போத்திக்கிட்டு பண்ற அலப்பறை இருக்கே, இங்க இருக்கும்போது தெரியாது. ஒரு கணம் இங்கிருந்து வெளியே போவீங்க, வெளியே போகும்போது என்னடா இது இப்படி இருக்கே, அப்ப உண்மையாவே இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா, இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னா அன்னைக்கு புரிய ஆரம்பி. இதெல்லாம் தெரியாம ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தவறுகள் ரொம்ப ஒரு அறியாமையினுடைய உச்சகட்டமா இருக்கு. நம்ம சாச்சாங்கமா இங்க எல்லாத்துக்குமே முதன்மையானவர் இவர் தான் அப்படின்றத நீங்க ஏற்றுக்க பழகும். இறைவனே எல்லாத்துக்கும் காரணம், இறைவனே முதல்ல முடிவும் அப்படின்ற கோட்பாடுக்குள்ள ஒவ்வொருத்தரும் வரணும். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மத்தவங்களுக்கு அன்னதானம் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் உயிர்களை நேசிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் இயற்கை கூட ஒன்றி இருக்கீங்க? எத்தனை பேர் மரங்கள் கிட்ட பேசிருக்கீங்க? எத்தனை பேர் செடிகள் கிட்ட பேசிருக்கீங்க? எத்தனை பேர் எறும்பு கிட்ட பேசிருக்கீங்க? எத்தனை பேர் பூச்சி புழுக்கள் கிட்ட பேசிருக்கீங்க? அதெல்லாம் பண்ணிருந்தா உங்களுக்கு கருணை வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் நான் பண்ணணும். நான் தான் மனிதனே கிடையாது. பிறப்பு மட்டும் தான் மனிதன். ஆனா நான் முழுசா மிருகமா தானே நடந்துட்டு இருக்கேன். அதானே அதுதானே உங்களுடைய கோட்பாடு. ஒரு 4வது பிற உயிர்களுக்கு நீங்க அன்னதானம் பண்ணிருக்கீங்களா? ஒரு 4வது பிற உயிர்களுடைய தேவை என்னன்னு கேட்டிருக்கீங்களா? முகம் தெரியாத நபரிடம் போயிட்டு ஐயா உங்களுடைய தேவை என்ன, நான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுமா, என்னுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு பிற உயிர்கள் நேசிச்சு ஒரு நாளாச்சும் கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்டிருந்தா ஞானம் வந்துட்டு இருக்கும்.
அப்படி கேட்டிருந்தா கர்மா குறைஞ்சிட்டு இருக்கும். அப்படி கேட்டிருந்தா இறைவனோட பார்வை உங்க மேல திரும்பி இருக்கும். நான் எதுக்கு கேட்கணும்? நான் தான் செல்ஃபிஷ் ஆச்சே. அதானே ஒவ்வொருவரும் சரி, எப்போது பிற உயிர்களின் மீது உங்களுக்கு நேசமும் பிற உயிர்களின் மீது கருணையும் வருகிறதோ அவனே முதன்மையான மனிதன், அவனே முதன்மையான பிறப்பு, அவனே 6 அறிவிற்கு சொந்தக்காரன். ஆனா 6 அறிவை தவறுதலாக பயன்படுத்தி பிற உயிர்களுக்கு உதவாமலும் பிற உயிர்களுக்கு சேவை செய்யாமலும் 6வது அறிவை தன்னுடைய சுயநலத்திற்காக எவன் ஒருவன் பயன்படுத்துகிறானோ, எவன் ஒருவன் பிற உயிர்களை துன்பம் விளைவிக்கிறானோ ரொம்ப அதீதமான ஆபத்துல போய் முடிஞ்சிருவான். ரொம்ப ஆபத்திலும் ஆபத்துல கொண்டு போய் தள்ளி விட்டுருவான் இறைவன். சும்மா சாதாரணமா உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இல்ல, சத்தியமா சொல்றேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய துன்பத்திற்கும் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளுக்கும் முதன்மை என்னன்னா பிற உயிர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும், அன்னதான சேவை கொடுக்கணும். அன்னதான சேவையை ஒவ்வொருத்தருமே செய்யணும். பிற உயிர்களை தம் உயிர் போல நேசிச்சு அரவணைக்கணும். அப்படி இல்லாம ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ளார ஈகோவை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணா அந்த மனிதர்கள் சாதாரண ஆள் கிடையாது. பூரா பயிலும் சுயநலவாதி தான், பூராவே சுயநலவாதி தான். மற்றவங்களுக்கு உதவணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாதவன் இவெல்லாம் என்னைக்கோ செத்துட்டான். மனிதம் அப்படின்றது என்னைக்கோ செத்து போச்சு. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ நல்ல ஆத்மாக்கள் இருக்கு. அதனால இந்த பிரபஞ்சம் அப்படியே கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு.